கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்பவே அழகா இருந்த இந்த சர்ச் இன்றைக்கு தீவிரவாதிகளால முற்றிலும் நாசமாக்கப்பட்டிருக்கு. இத பார்க்கும்போதே ரொம்பவே மனசுக்கு வேதனைய தருது. என்னால கொஞ்ச நாளாவே சரியா தூங்கவும் முடியல. இத பத்தி நினைக்கும் போதெல்லாம் ரொம்பவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நைஜீரியால கிறிஸ்தவ சகோதரர்கள் இவ்வளவு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆய்வறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 35லருந்து 50 கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் நைஜீரியால. அதுவும் அதிகமா வடக்கு நைஜீரியா பகுதியில தான் இது அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. தீவிரவாதிகள் அங்க ரொம்பவே ஆக்ரோஷமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நைஜீரியா அரசாங்கமும் இதற்கு பெரிய அளவுல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது. உலகத்துல இப்ப பல இடங்கள்ல கிறிஸ்துவ ஊடகங்கள் இதை குறித்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயோ, இல்ல முக்கியமான தலைவர்கள்கிட்டயோ இந்த நைஜீரியா பிரச்சனையை குறித்து எந்த ஒரு கேள்விகளும் எழுப்பப்படல. உலகம் முழுக்க நான் பல போர்ல நிப்பாட்டினேன் அப்படின்னு சொன்னவரும், இதை குறித்து பெருசா ஒரு வாய் திறக்கல. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கடந்து போய்க்கிட்டு தான் இருக்கோம். ஆனா, நம்ம ஜெபம் அவர்களை காப்பாற்றும். பல 100 வருஷங்களா பல போர்களை நிப்பாட்டி, கிறிஸ்தவர்களையும், பல மக்களையும் காத்தது ஜெபம் தான். அந்த ஒரு ஜெபத்த உறுதியுடனும், மிகவும் ஆக்ரோஷத்துடனும், முழுமையான நம்பிக்கையுடனும் செய்ய வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு. நம்ம ஒற்றுமையையும், நம்ம வலிமையையும் ஜெபத்தின் மூலமா காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ தினம்தோறும் நைஜீரியால இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்காக கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா, மனசு சுத்தமா நமக்கு கேட்கவே மாட்டேங்குது. தினம்தோறும் அவர்களை குறித்து ஒரு செய்தி வர்றத பார்க்கும்போது, மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்களும் உங்களோட குடும்பத்தாரும் சேர்ந்து நைஜீரியாவில் விரைவில் அமைதி உண்டாக்கப்பட வேண்டும். அங்க கிறிஸ்தவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும் அப்படின்றதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. நானும் ஜெபம் பண்ணிக்கிறேன். விரைவில் அங்கு அமைதியின் காற்று வீசட்டும். நன்றி.